அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நல்ல ஃபஜ்ஜியான ப்ரௌனி 1.5 கிலோ அளவில் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம். கூடவே நான் இன்றைக்கி தேர்ட் கிவ் அவேக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறமா நான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அதுக்கான எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி அதையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறமா பரோட்டா ஷேப்பில் ஒரு குக்கி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தலைக்கறியானம் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 பார்ட் தலைக்கறி வைக்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். தலைக்கறியை நிறைய பேர் நிறைய டைப்பாக செய்வாங்க. இந்த டைப்பில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா ஒரு வழியாக தேர்ட் கிவ் அவேக்கான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி அதில் 2 கிவ் அவே நல்லபடியாக வச்சு முடிச்சாச்சு. இந்த கிவ் அவே வந்துட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில ரீசன்ஸால என்னால் வைக்கவே முடியலை. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஏன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஓடிஜி ப்ராப்ளம்ஸ் அப்புறம் நிறைய இருந்தது. அதோட ஆர்டர்ஸு அப்புறமா கொஞ்சம் வேலைகள் அப்படியே போயிருச்சு. ஒரு சில ரீசன்ஸால் என்னால் வைக்க முடியலை. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எனக்கு டைம் கிடச்ச கையோடு வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு நான் வைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லுமே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் இடையிலே என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம 1 பார்ட் தலைக்கறிக்காக ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்குன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ரொம்ப டார்க்காலாம் நம்ம வதக்க தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த தலைக்கறியை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரியா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த தலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியுமே நறுக்கி சேர்த்து இது நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே எந்த காய்கறி கறி எது செஞ்சாலுமே சரி, எடுத்த உடனே அப்படியே தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்காமல் இந்த மாதிரி எண்ணெயில் ஆவிலே நம்ம நல்லா கிளறி விட்டு நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கல நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சைட்லேயே கொஞ்சமாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கூட பட்டை லவங்கம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ கறி நல்லாவே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு தக்கனே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஏஹெச் மசாலா நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அதிலேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட இட்லி பொடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த கறியோடையும் இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டு திருப்பியுமே அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம சிம்லேயே போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சைட்லேயே இன்றைக்கி வந்துட்டு மதியானத்துக்கு நான் எந்த சாப்பாடும் எதுவுமே வைக்கலை. ஏன்னா முதல் நாள் நாங்கள் பிரியாணி செஞ்சுருந்தோம். அது அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதை அப்படியே ஆவிலே வச்சு சூடு பண்ணிக்கலான்ட்டு இட்லி பாட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வரும்போது ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு அந்த பிரியாணியை வந்துட்டு ஒரு கேக் டின்னில் வச்சு நான் அப்படியே உள்ளே வச்சுட்டேன். இன்னும் நைட்டுக்கு இடியாப்பம் செய்கிற பிளான் இருக்குது. ஸோ மதியானத்துக்கு வேறு சோறு வேறு எதுக்கு வச்சுட்டுன்ட்டு அதுவே சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டேன். இப்போது நம்ம கறியை நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அது எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, பட்டை லவங்கம் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்து அதை நல்லா கிளறிட்டு அதை திருப்பியுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை இந்த கறியில். இந்த மாதிரி ஆவிலே நல்லா மூடி வச்சு வேக வைக்கையில் நல்லா இருக்கும். கறி நல்லா சூப்பராக சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் அடிக்காது. நம்ம நார்மல் மட்டன் வேகிறத விட இந்த தலைக்கறி ரொம்ப நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப தண்ணி வச்சிடாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம விசில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து அப்படியே நம்ம இதை மூடி ஒரு 4லேருந்து 5 விசிலுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். போதும். அதுக்கு மேலே ரொம்ப வச்சுட்டாக்கா தலைக்கறி ரொம்ப அப்படியே அந்த எலும்பெல்லாம் அப்படியே நொறுங்கி போனது போல் ஆயிரும்.
இப்போ நல்லா விசில் ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு இது நம்ம இட்லி தோசை இல்லைனா இடியாப்பம் எதுக்காவது நம்ம வைக்க போகிறோம்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதியிலே நம்ம இறக்கிடலாம். இது நான் சாப்பாடு கூட தான் நான் சைட் டிஷ்க்காக வைக்க போகிறேன். அதனால் இதில் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதியில் நான் இறக்கிடுறேன். இது ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டிஃபனுக்கு இப்போது சாப்பிட போகிறீங்கன்னா அந்த டைமில் கூட நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான தலைக்கறி ஆனம் ரெடி ஆயிடுச்சு. ஆனம் கிரேவி நம்ம எப்படினாலும் சொல்லிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா சைடில் இந்த பிரியாணி சூடு பண்ண வச்சுருந்தேன் இல்லையா, எப்படி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஏதோ தம்லேருந்து இறக்குனது போல். சட்டியில் சூடு பண்ணால் கூட அப்படியே அதை ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி சூடு பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஈவினிங் டைமில் தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்வோன்ட்டு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது குக்கி செய்வோன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு குக்கி செஞ்சுருக்கேன். அதே டைப்பில் தான் முட்டை யூஸ் பண்ணி செஞ்சுருப்பேன். குக்கி 2.0ன்னு சொல்லிவிட்டு முட்டைக்கு பதிலாக இது வந்துட்டு இதில் நான் பால் அப்புறமா பால் பவுடர் சேர்த்து செஞ்சுருந்தேன். நல்லா வந்தது. ஆனால் அது ஷேப் தான் கொஞ்சம் காமெடியாக அந்த பரோட்டா மாவெல்லாம் நம்ம உருட்டி வச்சா எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா வழக்கம் போல் அது நான் அந்த பீட்டர் வச்சு பண்ணிட்டு இருக்கையில் அது ஃபுல்லாக தெரிச்சு போயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு கடுப்பாயிரும் இல்லையா, ஸோ கையோட கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கடகடன்னு கையோட எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா இன்னுமே நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிட்டுருக்கீங்க. இன்ஷால்லாஹ் நான் 1 by 1 நான் கம்யூனிட்டி டேப்பில் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். யாராச்சும் நம்மளோட ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்கிட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபிஸ் வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. அப்புறமா குக்கியுமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அதேமாரி ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கி ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வந்துருந்தது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ரெடியாக இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஒருத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது. இவங்க வேறு யாரும் இல்லை. இவங்களை எப்படி சொல்கிறதுனா, என்னோட அண்ணன் பொண்ணு, அப்படி இல்லைன்னா என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுன்னு சொல்லலாம். எங்கள் அப்பாவோட அக்காவோட பையனோட பொண்ணு தான் இவங்க. அப்புறமா என் ஹஸ்பண்டோட அம்மாவோட அக்காவோட பொண்ணோட பொண்ணு தான் இவங்க. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்குமே சொந்தம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து எனக்கு முதல் நாள் தான் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மாமி எனக்கு ப்ரௌனி செய்யணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவங்க இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ தான் ஜாப்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. இவங்ககிட்ட எல்லாருமே ட்ரீட் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ தனியாக செய்யும்போது ஃபஸ்ட் டைம் மொத்தமாக செய்யும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கேட்டிருந்தாங்க. சரி ஓகேப்பா நம்ம செய்வோம்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ப்ரௌனிஸ்க்கான அளவுகள் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். டார்க் காம்பவுண்ட் சரியாக ஒரு 450 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறமா பட்டர் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு இவங்க மில்கி மிஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லுங்கள் மாமி, நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் எல்லாமே அனுப்பியிருந்தேன். இது எல்லாமே வரும்போது தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா கொக்கோ பவுடர் மட்டும்தான் அவங்கக்கிட்ட கிடைக்கல, மற்ற எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இது நம்ம டபுள் பாயில் பண்ண வச்சிடலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தண்ணி லைட்டாக சூடு வரையில் இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, இவங்களோட ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு கெஃபே இருக்கான். அங்கே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருக்காங்க. ஏதாவது போயிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு. அங்கே ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன பீஸ் தானா, ஒன்றே வந்துட்டு 140 ருப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டுமே அவங்களுக்கு அந்தளவுக்கு ஓகேவா இல்லை, பரவாயில்லையா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அது நிறைய பேர் அந்த மாதிரியுமே போய் சாப்பிட தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட மட்டும் பயங்கரமாக பார்கெயின் பண்ணுவாங்க. நம்ம பட்டர் எல்லாம் போட்டு நம்ம பார்த்து இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்காக மட்டுமே நம்ம தனியாக செய்வோம். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி செஞ்சுலாம் வச்சுருக்க மாட்டோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுப்போம். ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ பேரம் பேசுகிறாங்க, என்ன இவ்வளவா அவ்வளவான்ட்டு. அது அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடலாம். இருந்தாலும் சம்டைம் கடுப்பாகும், என்னடா இவங்க கேட்டதே கேட்டுட்ருக்காங்க, மாறி வாரத்துக்கு ஒருத்தங்களாச்சும் இந்த மாதிரி கேட்டுருவாங்க.
ஸோ, அதனாலே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு ப்ரௌனி செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு இவங்களோட பார்ட் டைம் ஏதாவது கேட்பாங்க இல்லையா, சும்மா ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரீயாக பேசும்போது, அவங்கவங்களோட ஹாபி என்னன்னு சொல்லிட்டு, இவங்க தெரியாத்தனமா இவங்களோட ஹாபிய வந்துட்டு பேக்கிங்ன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எல்லாரும் புடிச்சுக்கிட்டாங்களாமா, ப்ரௌனி செஞ்சு கொண்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ, இவங்க வேறு வழியே இல்லாம என்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு, அதில முதல்ல நான் வர சொல்லி நாங்க செஞ்சுட்ருந்தோம். இந்த பெரிய ஸ்டோரி எதுக்காக சொல்கிறேன்னா, வெளியில் தாராளமாக காசு கொடுத்து எவ்வளோ பேர் வேணாலும் என்ன வேணாலுமே வாங்கிப்பாங்க. ஆனால் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வாங்குறதுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க இன்ன வரைக்கும், ஏன்னு சொல்லி தெரியலை. சரி ஓகே நம்ம இப்போது மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம் வாங்க. இப்போது சர்க்கரையை வந்துட்டு அந்த டேர் பண்ணிவிட்டு அதில் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். சர்க்கரை சரியாக அரௌண்ட் ஒரு 360 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நம்ம அப்படியே டேரெக்டாக சேர்க்காம வழக்கம் போல் லைட்டாக இதை பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறமா நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ் அவைலபிளான்னு சொல்லி இன்னுமே வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்க தான் செய்கிறாங்க. இன்ஷால்லா நான் முடிஞ்சாக்கா கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து செய்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மதியம் ஒரு 3-3:30 மணி போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 7:00 வரைக்கும் ஆயிடுச்சு. அது எல்லாமே பொறுமையாக சொல்லிக் கொடுத்து பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் இல்லையா, நம்ம பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒன்றுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, நம்ம ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்த ஒரு திருப்தியுமே இருக்கணும், வரவங்களுக்கும் ஒழுங்காக நல்லபடியாக உருப்படியாக புரியணும் இல்லையா. ஸோ அதுக்கான இடமுமே நல்லா தாராளமாக வேணும். கிச்சன் வந்து திண்டு வந்து ரொம்ப சின்னது தான், பார்த்திங்கனால சைடில் டேபிள் எல்லாமே சும்மா அட்டாச் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறது. இன்ஷால்லா அதுக்கான இடம் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு க்ளீனான ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் ஒரு 6 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கலாம். முட்டை எப்போவுமே இந்த மாதிரி ஒன்றா உடச்சி சேர்க்காம தனித்தனியாக ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் உடச்சி சேர்க்குறது தான் நல்லது. ஏன்னா திடீர்னு இப்போது ஏதாவது ஒரு முட்டை வீணாக போயிடுச்சுன்னா கூட மொத்தமாகவுமே நம்மளுக்கு வீணாக போயிடும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கே இவங்க சேர்த்துட்ருக்கையில் தான் ஞாபகம் வந்தது, ஐயோ இதில் ஏதாவது ஒன்று வீணாக போயிடுச்சுன்னா கூட மொத்தமாக போயிருமேன்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வேலையாக எதுவுமே ஆகலை, எல்லா முட்டையுமே நல்லா தான் இருந்தது. இந்த முட்டை கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் நம்ம ப்ரௌனிக்கு பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, சும்மா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. முட்டை அடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பொடியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த முட்டையுமே 2 பேரும் மாறி மாறி தான் பீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா மொத்தமாக நம்ம செய்கிறோம் இல்லையா சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் கலக்குனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நுர மாதிரி வந்திருக்கு, ரொம்ப இல்லை, லைட்டாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சது அந்த பட்டரும் சாக்லேட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் இவங்க அப்படியே சேர்த்துட்டாங்க டக்குன்னு நான் சொல்கிறதுக்குள்ளே. லைட்டாக இந்த பட்டர் சாக்லேட்டில் தனித்தனியாக இருக்கும், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த முட்டை கலவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் சாக்லேட் முட்டை சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா மாவு எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். மாவு சரியாக ஒரு 210 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மாவும் வழக்கம் போல் கொஞ்சம் கூட குறையவா இருக்கலாம். கூட குறைய போடுறதால என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கூட குறைய போடுறதால ஒரு மிஸ்டேக்கும் ஆக போகிறது இல்லை. ஆனால் நம்ம வச்சுருக்கிற டின்னு வந்து சரியாக இருக்கணும். ப்ரௌனிக்கு நான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். முட்டை மிட்டாய்க்கு நான் அந்த மாதிரி போட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த டின்னில் வந்து எனக்கு பத்தவே இல்லை. நான் எக்ஸ்ட்ராவாக டின் அப்புறம் கிண்ணெல்லாம் வச்சு நான் பேக் பண்ணுறது போல் இருந்தது. ஸோ நான் எப்போவுமே கரெக்டான சரியான அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இன்ஷால்லா தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா கொக்கோ பவுடருமே ஒரு 60 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சில பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த கொக்கோ பவுடர் ரொம்ப டார்க்காக இருக்குது, கசக்கிற மாதிரி ஆயிடாதா அப்படின்ட்டு. ஒரு வேளை உங்கள் கொக்கோ பவுடர் ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா நீங்கள் கொக்கோவை கம்மி பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் 60 கிராம் கொக்கோ பவுடர் போடுற இடத்துல ஒரு 40 கிராம் போட்டுட்டு மீதி 10 கிராமை நீங்கள் மாவில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா தான் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவு கொக்கோ பவுடர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். பேட்சஸாக நீங்கள் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடு பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுங்க. வழக்கமாக நம்ம ப்ரௌனி கேக்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான்.
சரி வாங்க நம்ம இப்போ கிவ்அவேக்கான டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஆல்ரெடி செகண்ட் கிவ்அவேக்கான டாஸ்க் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தேன். எல்லாருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த கிவ்அவே முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய லவ்வபிள் கஸ்டமர்ஸ்க்காக நான் வைக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் இது என்னோடய கஸ்டமர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாருமேவும் கலந்துக்கலாம். சரியாக இந்த வீடியோ என்றைக்கு வருதோ அப்பத்துலேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நான் கணக்கு வச்சுருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல. இந்த 10 நாளுக்குள்ளே என்கிட்ட யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ ப்ரௌனிஸ் ஆர் ஸ்வீட்ஸ் ஆர் குக்கீஸ் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் மினிமம் 1/4 கிலோலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் எல்லாரோட நேமையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் லைவ்லேயே வந்துட்டு இன்ஷால்லா நான் செலக்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு என்கிட்ட ஒரு 2 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, கேஷ் ப்ரைஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா உங்களோட ஐடியாஸ் என்னன்னு சொல்லி என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு 10 பேர் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களில் ஒரு 3 பேர் வரைக்கும் இன்ஷால்லா நான் சூஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் லைவில். அப்படி 20 பேர் வாங்குறாங்கன்னா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா எந்த அளவுக்கு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வராங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்ஷால்லா கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பேர் வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்னு சொல்லி எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம ஆஃபர்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த நேரத்துலலாம் திடீர்னு ஆர்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாயிரும். அதே போல் இந்த கிவ்அவேல எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை. இன்ஷால்லா அது முடிகிற நேரத்தில் நான் சொல்கிறேன். இன்ஷால்லா எல்லாருமே கலந்துக்கோங்க. 1/4 கிலோலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கிவ்அவேக்கான ப்ரைஸ் வந்து கேஷ் ப்ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மெனுவிலேருந்து நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறனாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஐடியாஸ் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிவ்அவே டாஸ்க்கு சொல்லி முடிக்கக்குள்ள இந்த ப்ரௌனி பேட்டர் எல்லாத்தையுமே இந்த டின்னில் சேர்த்தாச்சு. இந்த டின்னு வந்துட்டு 1.5 கிலோ அளவில் பிடிக்கும். இதோட நம்பரு சைஸு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதோட அளவையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் எடிட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம அப்படியே விட்டுறாமல் வழக்கம் போல் இந்த குச்சியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிறதுனால நல்லா அழகான ஒரு கிரிங்கிள் டாப் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் ரொம்ப அதிகமான அளவில் செய்கிறவங்க கூட பயப்படாமல் இந்த அளவுகளோடு நீங்கள் செய்யலாம். அப்புறமா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொஞ்சமாக சாக்கோ சிப் ஒரு சைடில் போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு சாக்கோ சிப்புமே ஆட் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக போடாமல் ஒரு பக்கத்தில் மட்டும் கொஞ்சமாக சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாக்கோ சிப் அப்படியே போடாமல் இதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி போடும்போது அது அப்படியே அந்த ப்ரௌனி பேட்டருக்குள்ளே போயிடாது, மேலோட்டமாக அப்படியே அழகாக நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். அப்புறமா கிவ்அவேக்கான கேஷ் ப்ரைஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இன்ஷால்லா அப்படி கம்மியான பேர்னால் 3 பேர் செலக்ட் பண்ணுறத சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 பேர்த்துக்குமே ஈச் 1000 ரூபி கேஷ் ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை ஒரு வேளை கொஞ்சம் அதிகமான பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 500 ரூபி அந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி இன்ஷால்லா நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் எவ்வளோ பேருன்னு தெரியலை. கரெக்டாக இந்த 10 நாள் எண்டாகிற நேரத்தில் தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வராங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கேல்குலேட் பண்ணி இன்ஷால்லா நான் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓடிஜியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம 180 டிகிரியில் நல்லா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆனில் வச்சுட்டு 45 மினிட்ஸ்க்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோடய ஓடிஜியோட டெம்பரேச்சர் இப்படி தான் வைக்கிறதுன்ட்டு. ஸோ நான் 250 டிகிரியில் நான் 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இது உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் 210க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் 180ல் வச்சு நான் மொத்தமாக நான் பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஓடிஜி வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே மாறுதலாக இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாத்துக்குமே லிங்க் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். இந்த டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை பீஸ் போட்டு எடுக்கணும். செம்ம ஃபஜ்ஜியாக செம்ம சாக்லேட்டியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது பேக் ஆயிலே அவ்வளோ நல்ல வாசமாக இருந்தது. இவங்க வந்து அந்த மாடு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சாக்லேட் தான் காம்பவுண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பேர் வேறு டக்குன்னு நான் மறந்துட்டேன். நல்லா இருந்தது அதுவுமே, ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது அது. இதை பீஸ் போடுறதுக்குமே இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ எல்லாமே என்கிட்ட தான் சொல்லி பீஸ் போட சொல்லியிருந்தாங்க.
இது சரியாக ஒரு 35 பீசஸ் வந்திருந்தது. கரெக்டாக அளந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சின்ன பீஸ் இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கேட்டதால் நான் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீட் கேட்டால் இந்த அளவுக்கு சீரியஸாக வந்து மும்முரமாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரியலை. இவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டு போனாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பேக் பண்ணிவிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி சண்டேங்கிறதால எனக்குமே எந்த ஒரு ஆர்டர் செய்கிற வேலையுமே இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததால் என்னாலையுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. ஒரு வழியாக என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸுமே நான் வந்து முடிச்சிட்டேன்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ் எடுக்க சொன்னதால் இது எனக்கு ஒரு ட்ரெயினிங்காகவுமே இருந்தது. யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுன்னா எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ப்ரௌனி சீரியஸாகவே சொல்கிறேன், செம்ம ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருந்தது. எப்போயாச்சும் ஒரு வாட்டி நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா, நம்ம பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. நல்லா அழகான கிரிங்கிள் டாப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஃபஜ்ஜியாக இருந்தது. மாஷா அல்லாஹ் என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே செஞ்சு முடித்த கையோடையே இது எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். கீழே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த பாக்ஸஸில் எல்லாத்தையுமே லைனாக வச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ப்ரௌனிஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒட்டாது இல்லையா, அதனால் அப்புறமா இந்த மாதிரி 2 குட்டி குட்டி பாக்ஸஸில் அவங்க ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ்க்காக வேணும்னு சொல்லி அதையுமே பேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா அவங்களோட சாருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அழகாக நீட்டாகவே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா அவங்களோட மம்மிக்காக ரொம்பவே ஸ்பெஷலான முட்டை மிட்டாயுமே கொடுத்துருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் எல்லாருமே கிவ்அவேல கலந்துக்கோங்க. நம்ம சேனல் ஹோம்மேட் டிப்ஸ் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.